எல்லாருக்கும் ஹாய்ப்பா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இப்போ உள்ளவங்கலாம் இந்த வாடகைக்கு குடியிருக்கிறவங்கலாம் வந்து வீடு பார்க்குறப்பமே வந்து ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடா, காம்பவுண்டா அந்த மாரி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா வந்து ஹவுஸ் ஓனர் தொல்லை இருக்காது அப்படின்னு நெனச்சு தான் வந்து ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடா பார்ப்பாங்க. ஆனா, அங்க போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஆல்ரெடி குடியிருப்பாங்க. அதாவது ஒரு 2, 3 வருஷமா குடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சீனியர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஓனர் தொல்லைய கூட ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம். அவங்களாவது ஐயோ! காலி பண்ணிருவாங்கன்ற பயத்துல ஏதாவது ஒரு விஷயமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த 3 வருஷம் அந்த சீனியரா இருக்காங்க பாருங்க, அந்த வீட்ல அவங்களும் வாடகைக்கு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பண்ற அலம்பல் இருக்கு பார்த்தீங்களா? என்னமோ அவங்களே இடம் வாங்கி வீடு கட்டி அவங்க வாடகைக்கு விட்டா மாதிரி, புதுசா வந்தவங்கள வச்சு செய்வாங்க பார்த்துக்கோங்க. தொட்டதுக்கெல்லாம் அது இதுன்னு போட்டு பயங்கரமா பேசுவாங்க. ஹவுஸ் ஓனர் இல்லாத குறைய அவங்க தீர்த்து வச்சுருவாங்க. அதுக்கு மேலேயே பார்த்துக்கோங்க. வாடகை குடுத்தா, வாடகை வாங்கி அவங்க ஹவுஸ் ஓனர்ட்ட குடுக்குறது அவங்களோட வேலை. உடனே அவங்களே ஹவுஸ் ஓனர் மாரி அவங்க நெனச்சுக்குவாங்க. ஆனா, பொதுவா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்க வந்து அவங்க கெத்த காட்டுறதுக்காக அந்த மாரி இருக்கிறாங்க. ஆனா வந்து, இந்த வாடகைக்கு வர்றவங்களுக்கு அது எவ்ளோ மென்டல் ப்ரெஷரா இருக்குன்னு தெரியுங்களா? அந்த ஒரு மென்டல் ப்ரெஷரு அவங்களால ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய முடியாது. அதையே நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வீடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு சரியா இருந்தா மட்டும் தான் ஒரு மனுஷனால மத்த வேலையில வந்து கவனம் செலுத்த முடியும். இந்த மாரி வீட்ல வந்து மென்டல் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, யாராலுமே வந்து வேலையில வந்து கவனம் செலுத்த முடியாது. யாருக்கெல்லாம் இந்த மாரி டார்ச்சர் இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது சரின்னு தான் நெனைக்கிறேன். நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.